உன்னில் சரணடைந்தேன். எபிசோட் 31. சீதாவை அழைத்த செல்வி. சீதா, இன்னைக்கு தாத்தா, பாட்டி, நான் எல்லாரும் சுந்தரி வீட்டுக்கு போகிறோம். ராகவன் ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுவான். நீ அது வரைக்கும் வீட்டில் பத்திரமா இரு. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். ராகவன் வந்ததும் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு சுந்தரியின் வீட்டிற்கு கிளம்பினார்கள். சீதாவிற்கு சுந்தரியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் தன்னவனுடன் இன்று ஒன்று சேரப்போகிறோம் என்பதை நினைத்து மகிழ்ச்சி கொண்டாள். இன்னைக்கே மாமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தே ஆகணும் என்று நினைத்தவள் மாலை நேரம் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருந்தாள். தன் தோட்டத்தில் உள்ள பூக்களை பறித்து அழகாக மெத்தையை அலங்கரித்திருந்தாள். மெத்தை முழுக்க மல்லிகை பூவையும் அதன் நடுவில் ரோஜா பூவை வைத்து இதய வடிவில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறை முழுவதும் ஆங்காங்கே சிவப்பு நிற ஹாட் பலூன்களை வைத்து அலங்கரித்திருந்தாள். அறை முழுவதும் மாலைகளின் தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் வண்ண வண்ண மெழுகுவர்த்திகளும் வைக்கப்பட்டிருந்தது. ராகவன் எடுத்து கொடுத்த புடவையை அணிந்திருக்க தலைமுடியை வாரி அதில் நிறைய மல்லிகை பூவை சூடி செயினும் அணிந்திருக்க சிறிய அளவில் தன்னை அலங்கரித்து கொண்டவள் தேவலோக பதுமை போல் காட்சியளித்தாள். மாலை நேரம் சூரியன் மெல்ல மறைய ராகவன் வீட்டிற்கு கிளம்பினான். ராகவன் சரவணனிடம், மச்சான், நான் வீட்டுக்கு போகிறேன். சீதா தனியாக இருப்பா. அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாம் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க என்று கூற, சரிடா, நீ கிளம்பு, மிச்ச வேலையை நான் பார்த்துக்கிறேன் என்றான் சரவணன். ராகவன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வரும் வழியில் மல்லிகைப்பூ விற்க சட்டென்று தன் வண்டியை நிறுத்தியவன் தன்னவளுக்காக ஆசையாக மல்லிகைப்பூவை வாங்கி கொண்டான். தன்னவன் எப்போது வருவான் என்று ஏங்கி அவனின் வருகைக்காக காத்திருந்தவளுக்கு அவளின் வண்டி சத்தம் கேட்டதும் கண்ணாடியின் முன்பு நின்று தன்னை மீண்டும் அழகுபடுத்தி கொண்டாள். வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தவன் சீதாவை கூப்பிட அவள் ஏதும் சத்தம் கொடுக்காததால் நேராக தன் அறைக்கு வந்தான். அறைக்கதவை திறந்து பார்த்தவன் அதிர்ச்சியாக நின்றான். தன்னுடைய அறை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பார்த்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நேராக உள்ளே வந்தவன் சீதாவை பார்க்க மீண்டும் அதிர்ச்சியாக நின்றான். அவளின் அழகில் சொக்கி போனவன் நேராக அவளிடம் சென்றான். அவள் தலையை குனிந்து கொண்டு நின்று கொண்டிருப்பதை பார்த்தவன் அவளின் தாடையை பற்றி தன்னை பார்க்கச் செய்தான். பட்டு, இதெல்லாம் உண்மையாவா? உனக்கு சம்மதமா என்று ஆச்சரியத்துடன் கேட்க அவளும் சம்மதம் என்பது போல் தலையை ஆட்டினாள். ராகவனுக்கு தாங்க முடியாத ஆச்சரியமாக இருந்தாலும் அவளின் இந்த செயலை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டான். அவள் முகத்தில் பயம் தெரியவில்லை. அவள் தன்னை அவனுக்காக கொடுக்க காத்திருந்தாள். சீதா ராகவனிடம், மாமா, உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா என்று கேட்க, பட்டு, இதெல்லாம் நீயா ரெடி பண்ணுன என்று கேட்க, ஆமாம் மாமா என்றாள். ரொம்ப அழகா இருக்குடி என்று அவன் கூற, சரிங்க மாமா, முதல்ல நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க என்றதும் ராகவன் பாத்ரூமிற்குள் சென்று குளித்து முடித்து வந்தான். தன்னவனுக்காக ஆசையாக சிவப்பு நிற சட்டையும் அதனுடன் வேஷ்டியும் வாங்கி வைத்திருந்தாள். அதை அவனிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டவன், எனக்காக நீ வாங்கிட்டு வந்தியா பட்டு என்று கேட்க, ஆமாம் மாமா, இதை போட்டுக்கோங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க என்றாள். என் பட்டு எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கா, இதை நான் போடாமல் வேற என்னத்தை போட போகிறேன் என்றவன் வேகமாக அந்த சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டான். வேஷ்டியையும் கட்டிக்கொண்டான். பார்ப்பதற்கு கம்பீரத்துடன் மிகவும் அழகாக தெரிந்தான். தான் வாங்கி வந்த மல்லிகை பூவை அவள் தலையில் வைத்து விட்டான். சீதா நிமிர்ந்து ராகவனை பார்க்க அவன் கண்களில் இதுவரை இல்லாத உணர்ச்சியை உணர்ந்தவளின் முகம் தானாக சிவந்தது. சீதாவின் சிவந்த முகத்தை பார்த்தவன் தான் கூறாமலேயே தன் மனதில் இருப்பதை புரிந்து கொண்டாள் என்று அறிந்து அவளுடன் மேலும் நெருங்கி அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். அவள் அவனின் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அவனை இறுக்கி கட்டி அணைத்து கொண்டாள். அவளின் செயலை பார்த்தவன், பட்டு என்று மயக்கும் குரலில் அழைக்க, சொல்லுங்க மாமா என்று மெல்லமாக கூறினாள். அவனின் மனதில் சொல்ல முடியாத மகிழ்ச்சி தோன்ற, ஏய் பட்டு, நீ எனக்கு வேணும் என்று கேட்க அவனின் வார்த்தையில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டவள், நீங்களும் எனக்கு வேணும் மாமா என்று அவளும் கூற இருவரின் மனமும் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த அடி எடுத்து வைக்க முழுமையாக சம்மதத்தை பெற்றது. அவன் மெல்ல தன்னிடமிருந்து அவளை பிரித்தவன் எழுந்து சென்று லைட்டை அணைக்க அப்பொழுது அவள் வண்ண மெழுகுவர்த்தியை ஏற்றினாள். அந்த வண்ண விளக்குகளால் அறை முழுவதும் அழகாக தெரிந்தது.
அவள் அதில் தங்க நிறத்தில் ஜொலித்தாள். அவளை கண்டு ரசித்தவன் அவள் அருகில் நெருங்கி அவளின் இடையை இறுக்கி பிடிக்க அவளின் சேலை தானாக நழுவியது. அதில் அவள் தன் கண்களை மூடிக்கொள்ள தன்னவளின் அழகில் சொக்க ஆரம்பித்தான். மெதுவாக அவளின் சேலைக்கு விடுதலை கொடுத்தான். அவன் அவளை நெருங்கி தன் இரு கைகளால் அவளை அள்ளிக்கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த மெத்தையில் படுக்க வைத்தான். அவளின் மனதில் சொல்ல முடியாத உணர்வு இருந்தாலும் ஏனோ மனதின் ஓரத்தில் ஒரு சிறு பயம் தோன்றி இருந்து கொண்டே இருந்தது. அவளின் கண்களில் உள்ள மாற்றத்தினை கண்டு கொண்டவன் மெல்ல அவளின் மேனியில் படர்ந்தான். பெண்ணவளின் காதில் பட்டு, நீ எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, தயவு செஞ்சு நீ என்கிட்ட பயப்படாத என்று கூறி அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். அவன் கூறிய வார்த்தைகளை கேட்டவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அவளின் கண்களுக்கு சிறு சிறு முத்தங்களை கொடுத்தவன் அவள் கண்ணீருக்கும் சேர்த்து முத்தங்களை கொடுத்தான். கன்னம், நெற்றி, மூக்கு என அனைத்திற்கும் முத்தம் கொடுத்தவன் அவளின் இதழை நெருங்கி முத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தான். இதுவரை எத்தனையோ முறை அவளிடம் இந்த இதழ் முத்தம் கொடுத்திருந்தாலும் இன்று இந்த நொடி ஏனோ இந்த இதழ் முத்தம் புதிதாகவே தெரிந்தது. முதலாக பெற்ற முத்தம் போல அவனின் மனம் சொல்ல முடியாத உணர்ச்சியில் இருக்க அவளோ அவன் செயலில் தன்னையும் மறந்திருந்தாள். உதட்டை ருசித்து கொண்டிருந்தவன் கைகள் அவளின் இடையை தேடி பிடித்து அதில் இறுக்கமாக பதித்தது. 5 நிமிடமாக நீடித்த அந்த ஆழ்ந்த முத்தத்தில் தன்னை முழுவதுமாக மறந்து அவனுடன் ஒன்றி போனாள். அவனின் கைகளோ அவளின் மேனியில் விளையாட ஆரம்பித்தது. அவளின் உதட்டை விட்டவன் கழுத்தில் தனது உதட்டை பதித்து சிறு சிறு முத்தங்களை வைத்து கொண்டே சென்றான். தன்னவனின் மீசை முடி கழுத்தில் உரச சொல்ல முடியாத சுகத்தில் நெளிந்தவள் தன் கால்களை அவன் கால்களுடன் பின்னிக்கொண்டாள். கழுத்தில் தொடங்கிய முத்த வேட்டை பெண்ணவளின் உடல் முழுவதும் தொடர அவள் அணிந்திருந்த ஆடையோ எப்பொழுதோ அவளிடமிருந்து விடுபெற்றிருந்தது. ஆடையில்லா அவளின் உடலின் மேல் ஆடையாக மாறியவன் அவளது மேனியை தன் மேனியுடன் புதைத்து கொள்ளும் அளவிற்கு அவளை இறுக்கி அணைத்தான். அங்கே எரிந்து கொண்டிருந்த வண்ண விளக்குகளின் வெளிச்சத்தில் பெண்ணவளின் தேகத்தை பார்த்தவன் பித்தனானான். இதுவரை எந்த பெண்ணையும் இந்த நிலையில் பார்த்திடாதவனுக்கு தன்னவளின் உடம்பில் இருந்த காயங்கள் கூட அவன் கண்ணுக்கு அழகாகவே தெரிந்தது. அவள் உடல் முழுவதும் முத்தமழை பொழிந்தவன் அவளின் மேனியை பார்த்து, நீ ரொம்ப அழகா இருக்கடி பொண்டாட்டி என்று கூறி அவளின் தேகத்திற்கு முத்தத்தை வாரி வழங்கினான். அவன் கூறிய வார்த்தையில் தன்னை முழுவதும் தொலைத்தவள் அவனுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை மறைக்காமல் அவனுக்கு கொடுத்தாள். அவன் தன்னவளின் தேகத்திற்கு சில இடங்களில் முத்தங்களும் சில இடங்களில் காயங்களும் கொடுக்க அவன் உதடுகள் நிற்காமல் தன் வேலையை செய்து கொண்டே இருந்தது. அவளோ அவன் கொடுக்கும் இன்பத்தையும் வலியையும் இணைந்து பெற்றுக்கொண்டாள். அவளின் உடல் முழுவதும் தன் கைகளையும் உதடுகளையும் மாறி மாறி பதித்தவன் இதற்கு மேலும் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத நிலையில் அவளின் கண்களை பார்த்தவாறு தன்னை முழுமையாக அவளுக்குள் புதைத்தான். அவனின் செயலை உணர்ந்தவள் தன் கண்களை இறுக்க மூடி உதடுகளை கடித்தபடி மாமா மாமா என்று மந்திரம் போல் ஜெபித்து கொண்டே இருந்தாள். அவள் கண்களை மூடியிருக்க, பட்டு இன்னும் கொஞ்சம் பாரே என்று மயக்கும் குரலில் அவளிடம் கூற மெதுவாக தன் கண்களை திறந்து அவனை பார்த்தாள். அவனின் கண்கள் மேலே சுருக மெல்ல மெல்ல தன்னை அவளுள் புதைத்து கொண்டே இருந்தான். தனது முழு வேகத்தையும் தன்னவளிடம் காட்ட அவனின் தலைமுடியை இறுக்க பற்றி தன் நகங்களை அவன் முதுகில் பதிக்க அவளின் கால்கள் இரண்டும் அவனின் இடுப்பில் நண்டு போல பிடித்து கொண்டது. அவளின் செயலை பார்த்தவன் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் இன்னும் வேகமாக அவளுள் புதைத்தான். நேரம் செல்ல செல்ல இருவரின் தேகங்களும் ஒன்றோடு ஒன்றி அதிகமாகவே பற்றி கொண்டது. ஒரு கட்டத்திற்கு மேல் தன் தேடலை முடித்தவன் மேல்மூச்சு வாங்கி அவள் மேலே சரிந்தான். இருவரும் இதுவரை தங்களுக்குள் தேடிய காதலை அடைந்தது எண்ணி அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தனர். அவளின் நெஞ்சத்தில் முகம் புதைத்தவன் மூச்சு வாங்கி கொண்டே இருக்க அவனை ஆசுவாசப்படுத்தும் பொருட்டு அவன் தலையை மெல்ல கோதியவள் அவனது முதுகை ஆதரவாக பற்றி கொண்டாள். சிறிது நேரம் கழித்து அவள் மேலே இருந்து கீழே படுத்தவன் அவளை தன் மீது போட்டுக்கொண்டான். தன் மார்பின் மீது தலை வைத்து படுத்து கொண்டிருந்தவளின் தலைமுடியை மெல்ல தன் கைகளால் கோதியவன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். தன்னை முழுவதுமாக ஆட்கொண்டவனை பார்த்து, மாமா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்று ஏக்கத்தோடு கேட்க தன் மேனியில் இருந்து அவளை மெல்ல
ஒரு புறமாக சரித்து கீழே படுக்க வைத்து தன் ஒற்றை கையை தலைக்கு கொடுத்தவன் அவளின் முகத்தை தன் கைகளால் வருடினான். செல்லம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னமோ நம்ம காதல் முழுமையடைந்த மாதிரி இருக்கு. ஏதோ சொல்ல முடியாத தவிப்பு இன்னைக்கு தீர்ந்த மாதிரி இருக்கு என்று கூறியவன் அவளின் கன்னத்தில் மெல்ல தன் உதடுகளை உரசியபடி, பட்டு, உன் மேலே இருக்கிற காதலை எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீ இல்லைனா எனக்கு எதுவுமே இல்லடி. நீந்தான் என்னுடைய உயிரே என்று கூறினான். அவன் கூறிய வார்த்தைகளில் உள்ள காதலை உணர்ந்தவள் அவன் மார்பில் தன் முகத்தை புகுத்தி அவனை கட்டிக்கொண்டாள். எப்பவும் இதே மாதிரி நீ எனக்கு வேணுமாமா என்று கூறியபடி அவன் நெஞ்சில் முத்தம் கொடுக்க, அவளை கட்டிக்கொண்டவன் எப்பவும் இதே மாதிரி இருக்கணுண்டி என்று கூறி மீண்டும் அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தான். அவன் மீண்டும் தன் முத்த வேட்டையை தொடங்க அவன் செயலின் அர்த்தம் புரிந்து கொண்டவள் மீண்டும் அவனின் ஆசைகளை தீர்த்து வைக்கத் தொடங்கினாள். இருவரும் இரவு முழுவதும் தங்கள் காதலை ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்டே வர, விடியும் நேரம் வரை ராகவன் அவளை விட்டு விலகி அவளை அள்ளி தன் மேலே போட்டுக்கொண்டு கட்டி அணைத்து கொண்டான். தன்னவனின் நெஞ்சத்தை மஞ்சமாக்கி படுத்து கொண்டவள் தன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்த சந்தோஷத்தில் கண்களை மூடி உறங்க, தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை துவங்கிய சந்தோஷத்தில் அவனும் அவளை கட்டி அணைத்தபடி உறங்கினான். சுரேஷ், நதியா, ஏழுமலை மூவரும் பட்டணத்திற்கு சென்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் வாங்கி வந்தனர். டே சுரேஷ், நேரமாச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றான் ஏழுமலை. டேய் மச்சான், எங்களால் உனக்கும் கஷ்டம்டா என்று கூற, அதை கேட்ட ஏழுமலை, டேய் அடிச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்னடா பேச்சு பேசுகிற? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேற யாருக்கடா பண்ண போகிறேன்? இது மாதிரி எல்லாம் பேசாத, புரியுதா என்று ஏழுமலை கூற, அதை கேட்ட சுரேஷ் திடீரென்று அவனை கட்டி கொண்டான். டே மச்சான், நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்போவுமே நான் உன் கூட தான் இருப்பேன், புரியுதா உனக்கு? சரி, தங்கச்சி இன்னைக்கு முழுக்க வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ, 2 பேரும் தூங்குங்க, காலையில் நான் வரேன் என்றவன் நதியாவிடம் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். நதியா வாங்கி வந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அந்த வீட்டின் ஓரமாக தான் வாங்கி வந்த சாமி படங்களை வைத்து பூஜை அறையை ரெடி பண்ணி வைத்திருந்தாள். பார்ப்பதற்கு பூஜை அறை அழகாக இருந்தது. மற்ற பொருட்களை எல்லாம் ஆங்காங்கே வைத்து சிறிய வீட்டையும் கோவில் போல் மாற்றினாள். அதை பார்த்த சுரேஷ், நதியா, இந்த சின்ன வீட்டை கூட இவ்வளவு அழகாக மாற்றிட்டியே என்று கூற, ஏங்க, குடிசையோ கோபுரமோ நாம் இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் உங்கள் கூட இந்த வீட்டில் இருக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி என்றதும் சுரேஷ் நதியாவை பின்னிருந்து கட்டி கொண்டான். நதியா, ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியே என்று கேட்க, என்ன மாமா சொல்லுங்க என்றாள். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனா என்று கேட்க, அவன் வாய் மீது கை வைத்தவள், போதும் மாமா, இதுக்கு மேலே பேசாதீங்க. என்னால் தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எனக்காகத்தான் நீங்கள் வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு இந்த குடிசை வீட்டில் வந்து தங்கியிருக்கீங்க. அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று கூற, அதெல்லாம் ஒன்றுமில்லடி செல்லம், நீ என் தேவதை என்றவன் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தான். சரி வா, ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம தூங்குவோம் என்றவன் பாயை விரித்து அதில் ஒரு தலையணையை போட்டான். ஒரு தலையணை இருந்ததால் அதை தான் வைத்து கொண்டு தன் கையை அவளுக்கு தலையணையாக கொடுத்து தன் நெஞ்சில் அவளை ஒரு சிறு குழந்தையாக படுக்க வைத்து கொண்டான். சிறிது நேரத்தில் சுரேஷ் தூங்கிவிட அவளுக்கு தான் தூக்கம் வரவில்லை. சுரேஷை நினைத்து கவலையில் இருந்தாள். சுரேஷ் சின்ன வயசுலேருந்து பெருசாக கஷ்டத்தை பார்க்காதவன். வீட்டில் எது கேட்டாலும் உடனே அவனுக்கு கிடைச்சிடும். கஷ்டம் தெரியாமல் பாக்கியம் சுரேஷை வளர்த்தார். ஏசி ரூம், பெட்டுன்னு வசதியான வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருந்தவன் திடீரென்று தனக்காக கட்டாந்தரையில் படுத்திருப்பவனை பார்த்தவளுக்கு மனசு வலித்தது. தூங்கும் அவனையே பார்த்தவள் அவன் தலையை கோதியவாறே, நான் உன்னை எப்போவும் சந்தோஷமாக வச்சுப்பேன் என்று அவனது கன்னத்தில் முத்தமிட்டாள். தூக்கத்தில் புரண்டவன் தன்னவளை காற்று கூட போகாதபடி இருக்க அணைத்து கொண்டான். அவனின் அந்த உடல் சூற்றில் அவனை கட்டி அணைத்தவாறு அவளும் தூங்கிவிட்டாள். இக்கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.